ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2026. ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துக்கு புதிய வீடியோ நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதாவது என்னன்னு தானே நினைக்கிறீங்க? கீயை பத்தி. புது வருஷமா நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீயை பத்தி தான் பார்க்கலாமே. அந்த வீடியோ தான் இன்னைக்கு போட போறேன். இதுல ஹெல்த் பெனிஃபிட் சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. போன வருஷம் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வருஷம் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. கீ நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதா கெட்டதா அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நெய் உடம்புக்கு நல்லதுதான், ஆனா அளவோட இன்டேக் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, நெய்யை உருக்கிதான் நம்ம சேர்க்கணும். நெய்னு சொல்லக்கூடியது ஒரு பட்டர் ஃபேட். அதாவது ஒரு ஸ்பூன் கீல 5 கிராம்ஸ் ஃபேட்டும் 3.5 கிராம்ஸ் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸும் இருக்கு. அதாவது டாக்டர்ஸே சொல்றாங்க, சராசரியா ஒரு மனுஷன் 20 கிராம் ஃபேட்ஸ் ஒரு நாளைக்கு இன்டேக் பண்ணலாம்னு சொல்லி. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் கீ ஒரு நாளைக்கு நம்ம இன்டேக் பண்ணலாம்னு சொல்றாங்க. நெய்ல கான்ஜுகேட்டட் லினோனிக் ஆசிட் அதுல இருக்கு. நெய் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆகவும் ஆன்டி கேன்சர் ஏஜென்டாகவும் ஆக்ட் பண்ணுது. அதனால கேன்சர் வராம இருக்கிறதுக்கு இது நமக்கு தடுக்குது. நெய்ல இருக்கக்கூடிய ஃபியூட்ரேட் நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இது நம்மளுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. ஒரு ஸ்பூன் நெய்யை நமக்கு உருக்கும் போது 2 ஸ்பூன் நெய் கிடைக்கும். நம்ம நெய்யை உருக்கிறதுனால சேச்சுரேட்டட் ஃபேட்டும் அதிகமாகாது, டோட்டல் ஃபேட்டும் அதிகமாகாது. ஃபேட் கண்டென்ட்டும் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்பூன் கீ நம்ம உருக்கும் போது 2 ஸ்பூனாக மாறதுனால கொஞ்சமா யூஸ் பண்ணக்கூடியது நிறைய நமக்கு கிடைக்கிறது மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஒரு சிலர் பேலியோ டயட், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்க எல்லாம் பிளாக் காஃபி கூட கீ கலந்து சாப்பிடுறாங்க. டாக்டர்ஸ் சொல்றாங்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 100க்கு கீழே இருக்கணும், அதே நேரத்துல ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் 40க்கு மேலே இருக்கணும்னு சொல்லி. கீ இன்டேக் பண்ணக்கூடியவங்க இது கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். யாரெல்லாம் கீ எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க எடுக்கக்கூடாது, ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடாது, அதே நேரத்துல ஹை கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியவங்களும் இந்த கீ எடுக்கக்கூடாது. இவங்க டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் தான் எதுனாலும் அவங்க சாப்பிடணும். இது நியூட்ரிஷன் ரிச். இதுல விட்டமின்ஸ் A, D, E, K இருக்கு. நெய்ய நல்ல ஹீட்டா நமக்கு சூடாக்கவும் முடியும். அதனாலதான் ஒரு சிலர் ஃபிஷ் கூட நல்ல செலிபிரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கீல பொரிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம பாடியில எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் நெய் உருக்கி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்களும் இனி ஃபுட்ல டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபுட்ல நீங்க கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, நான் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு பின் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.